வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மார்ச் 22ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 238ஆம் ஆண்டில் முதலாம் கோடியனும் அவனது மகன் 2ஆம் கோடியனும் ரோம பேரரசர்களாக அறிவிக்கப்பட்டனர். 1622ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாநிலத்தில் ஜேம்ஸ் டவுன் நகரில் அல்கோன்கியான் பழங்குடிகள் 347 ஆங்கில குடியேற்றவாசிகளை படுகொலை செய்தனர். 1739ஆம் ஆண்டில் நாதிர்ஷா டெல்லியை கைப்பற்றி நகரை சூறையாடி மயிலாசனத்தின் நகைகளை கைப்பற்றினார். 1765ஆம் ஆண்டில் அமெரிக்க குடியேற்றங்களில் நேரடியாக வரிகளை அளவிடுவதற்கு ஏதுவான சட்டம் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1784ஆம் ஆண்டில் மரகத புத்தர் சிலை தாய்லாந்தில் இன்றைய இருப்பிடமான வாட் பிரசரி ரத்தன சசாதாரத்திற்கு பெரும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. 1829ஆம் ஆண்டில் கிரேக்கத்துக்கான எல்லைகளை 3 வல்லரசுகளான பிரிட்டானியா, பிரான்சு, ரஷ்யா ஆகியன வரையறுத்தன. 1872ஆம் ஆண்டிற்கான அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலம் பணிகளில் பால் இன சமநிலை பேணப்பட வேண்டும் என சட்டம் இயற்றியது. 1873ஆம் ஆண்டில் புவேர்ட்டோ ரிகோவின் ஸ்பானிய தேசிய சபையில் அந்நாட்டில் அடிமை தொழிலை ஒழிக்க சட்டம் இயற்றப்பட்டது. 1916ஆம் ஆண்டில் சீனாவின் கடைசி பேரரசர் யுவான் சிகாய் முடி துறந்தார். சீன குடியரசு உருவானது. 1920ஆம் ஆண்டில் அசெரி துருக்கி இராணுவத்தினர் நகர்னோ கரபாக் வாழ் ஆர்மீனியர்களை படுகொலை செய்தனர். 1939ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி லித்துவேனியாவிடம் இருந்து மெமல் பிரதேசத்தை கைப்பற்றியது. 1943ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரில் பெலருசின் காத்தின் கிராம மக்கள் அனைவரும் நாஜிகளால் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டனர். 1945ஆம் ஆண்டில் அரபு நாடுகள் கூட்டமைப்பு அமைக்கப்பட்டது. 1960ஆம் ஆண்டில் ஆர்தர் சாவ்லோவ், சார்லஸ் டவுன்ஸ் ஆகியோர் லேசர் கதிரலை சீரொளிக்கான முதலாவது காப்பு உரிமத்தை பெற்றார்கள். 1972ஆம் ஆண்டில் கருத்தடை பொருட்களை மனம் ஆகாதோர் வைத்திருப்பதற்கு உரிமை உண்டு என ஐக்கிய அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 1982ஆம் ஆண்டில் நாசாவின் கொலம்பியா விண்ணோடம் ஏவப்பட்டது. 1992ஆம் ஆண்டில் அல்பேனியாவில் கம்யூனிசத்தின் வீழ்ச்சியில் அல்பேனிய ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. 1992ஆம் ஆண்டில் யுஎஸ் ஏர் 405 விமானம் நியூயார்க்கின் லகோர்தியாவில் இருந்து கிளம்பி சில நேரத்தில் விபத்துக்குள்ளானதில் 27 பேர் உயிரிழந்தனர். 1995ஆம் ஆண்டில் சோவியத் விண்வெளி வீரர் வலேரி போல்யாக்கோவ் விண்ணில் 438 நாட்கள் கழித்துவிட்டு பூமி திரும்பினார். 1997ஆம் ஆண்டு ஹேல்பப் வால்வெள்ளி பூமிக்கு மிக அருகில் வந்தது. 2004ஆம் ஆண்டில் பலஸ்தீனத்தின் சன்னி இஸ்லாமிய அமாஸ் இயக்கத்தை ஆரம்பித்தவர்களில் ஒருவரான அகமது யாசின் இஸ்ரேலிய வான் தாக்குதலில் கொல்லப்பட்டார். 2006ஆம் ஆண்டில் பாக்தாத்தில் 118 நாட்களாக பணைய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த கிறிஸ்துவ அமைதிகாக்கும் அணியைச் சேர்ந்த 3 பிரித்தானிய படையினரால் விடுவிக்கப்பட்டனர். 2013ஆம் ஆண்டில் தாய்லாந்தில் பர்மிய அகதி முகாம் ஒன்று தீப்பிடித்ததில் 37 பேர் உயிரிழந்தனர், 200 பேர் காயமடைந்தனர். 2016ஆம் ஆண்டில் பிரசல்ஸ் வானூர்தி நிலையத்தில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 32 பேர் கொல்லப்பட்டனர்.
2017ஆம் ஆண்டில் லண்டனில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர், 20 பேர் காயமடைந்தனர். மேலும் மார்ச் 22ஆம் நாளானது உலக தண்ணீர் நாளாகவும் அனுசரிக்கப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.